இந்த விடைபெறுகிற இணைந்து கொண்டிருக்கின்ற சகல மாணவர்களையும் மாணவிகளையும் அன்போடு ஒப்புக்குள் வரவேற்றுக் கொள்கின்றோம். அனைவருக்கும் இனிய இரவு நேர வந்தனங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். மற்றொரு வகுப்பிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய தினமும் மொழித்திறன் வகுப்பிலே நாங்கள் நேற்றைய தினம் பார்த்த சுருக்கம் எழுதுதல் தொடர்பான மேலதிக பயிற்சியை இன்று செய்ய இருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே இது நேற்று கடைசியாக பார்த்துட்டோம். ரைட். ஆ இதை சுருக்குங்க பாப்போம். 2 வரியில சுருக்குங்களா அல்லது ஒரு 15 சொல்லுக்கு இடையில சுருக்குங்க. இதை சுருக்குங்க. 3ல் 1 சுருக்குங்க பாப்போம். இதை பந்தியை நல்லா வாசிங்க, பிரதான கருத்துக்களை குறிங்க, அதை உங்களோட மொழி நடையில சொல்லுங்க. அவ்வளவுதான். நீங்க பந்தியாளர்டையும் பிரதான கருத்துக்களையாவது போடுங்க. என்னென்ன பிரதான கருத்துக்கள்? ஒரு 2 வரி தான் எழுதணும். குயிக்கா டைப் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. என்ன ஒருத்தர் சொல்றேன், நேரம் போதலாம். நல்ல டைம் எடுத்துட்டீங்களே. போடுங்கள, லேட் ஆகுது. இஸ்லாம் சார் இருக்குது. இயல்பாக படிக்கிற சார். ஒரு ஆள்னு சொன்னா இந்த சஜா கொஞ்சம் கஷ்டம். இன்னும் வேற பிள்ளைகள்னு சொன்னா இருக்குது தான். எத்தனை பேர் தெரியாது. ஒரு ஆள் இருந்தா சஜாக்கு கொடுக்கலாம். ரைட். 2 பேர் ஆன்சர் பண்ணிக்கிறீங்க. வெரி குட். ஹானிம், வெரி குட் ஹானிம். உலகம் பாரிய சூழல் நெருக்கடியை எதிர்கொள்ள மனித செயற்பாடுகளே பிரதான காரணம். இதனால் கடல் மற்றும் ஓகே அரிக்கப்படுகின்றதுன்னு சொல்லிக்கிறீங்க. ஓகே, குட். மனிதர்களின் செயற்பாடுகள் சூழல் மாசடைந்து இயற்கை அனர்த்தம் நிகழ்கிறது என்று உமர் நல்லா சுருக்கி சொல்லிக்கிறீங்க. வாழ்த்துக்கள். மற்ற யாரும் ஆன்சர் பண்ண இல்லை. மற்ற 8 பேரும் இருக்கிறீங்க கிளாஸ்ல. ஏன்னு சொல்லாம இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. நீங்க தமிழால டைப் பண்ணணும்னா எந்த அவசியம் இல்லை. தங்கிலீஷ் டைப் பண்ணுங்க, நோ ப்ராப்ளம். எழுதினா தானே ப்ராக்டிஸ் ஆகும். நான் சொல்லி தந்துட்டு போறதால ஒரு பிரயோஜனமும் இல்லை. எனக்கு இது பெரிய வேலை இல்லை. நான் ஸ்லைட்ல டைப் பண்ணி தானே அதை போட்டு இதில் விடையை சொல்லி தந்து விட்டு குயிக்காக கிளாஸை முடிச்சுட்டு போயிடும்.
ஏன் உங்களை எழுத சொல்றேன்? நீங்க எழுதி பார்த்து என்ன பிள்ளை என்னதை திருத்தி சொல்லுகின்ற போதுதான் உங்களுக்கு அதுல விளங்கும். சரி, வேற யாரும் சொல்ற மாதிரி காணல, நான் விடைய பார்ப்போம். மனித செயற்பாடுகள் காரணமாக உலகம் பாரிய சூழல் பிரச்சனைகளுக்குள்ளாகி இயற்கை வளங்கள் அழிவடைந்து அனர்த்தம் ஏற்படுகின்றன. ஒரே வரியில ஒரே வசனத்துல சொல்லிருச்சு. விளங்கிச்சா? மனித இனம் மனித செயற்பாடுகள் காரணமாக உலகம் பாரிய சூழல் பிரச்சனைகளுக்குள்ளாகி இயற்கை வளங்கள் அழிவடைந்து அனர்த்தங்கள் ஏற்படுகின்றன. இதை இன்னும் சுருக்கடி இந்த பாரிய என்ற சொல் தேவையில்லை. மனித செயற்பாடுகள் காரணமாக தேவையில்லை. மனித செயற்பாடுகளால் இன்னும் சுருக்கலாம் பாருங்க. அதான சொல்லித்தரேன். மனித செயற்பாடுகளால் உலகம் சூழல் பிரச்சனைக்கு உள்ளாகி இயற்கை வளம் இழந்து அனர்த்தங்கள் ஏற்படுகின்றன. இயற்கை வளங்கள் அழிவடைந்து சொல்லலாம். அல்லது இன்னும் சுருக்க வேண்டி வந்தால் இந்த இயற்கை வளங்கள் அழிவடைந்தையும் விடலாம். விட்டுட்டு மனித செயற்பாடுகளால் உலகம் சூழல் பிரச்சனைகள் உள்ளாகி அனர்த்தங்கள் ஏற்படுகின்றன. சொல்ற சொல்லோட அளவுக்கு ஏற்ப நீங்க சுருக்கலாம். மூன்றில் ஒன்றா சுருக்க சொன்னா நான் இப்ப இருக்கிறது ஓகே. இது மூன்றில் ஒன்றா சுருக்கினது. ஓகே, கிளியரா? அதை சொல்லுங்க. விட சொன்ன 2 பேருக்கும் வாழ்த்துக்கள். அதுல ஹானிம் இன்னும் கொஞ்சம் நீங்க சுருக்கியிருக்கலாம். இவர்ல ஓகே. உமர்ட ஓகே. உமருக்கு இண்டெக்ஸ் நம்பர் இல்லையா? ரைட், ஓகே. தாராக்கு விளங்கிட்டு மெட்ட இன்றைக்கு புதுசா ஜாயின் ஆன தூபா விளங்கிட்டா? சாஜித் வளமையா விட சொல்லுவீங்க, இன்னைக்கு ஆளை காணல. என்ன நடந்தது? யுத்தா விளங்கிட்டா? யுத்தாக்கு ரிம்சாக்கு விளங்கிட்டா? மேகலா, ஹஸ்னா, ஏன் கதைக்கிறீங்கல்ல? பிரச்சனையா எதுவும்? டைப் பண்றது மாச்சலாம் எஸ் ஓ நோன்னு சொல்றதுக்கு விளங்கிட்டான்னு கேட்டா ஒன்று எஸ் ஓ நோன்னு சொன்னா தானே அடுத்த கல்விக்குள்ள போகலாம். ஏன் டைமை வேஸ்ட் பண்றோம்? சரி, நீங்க இன்டராக்டிவா இருந்தா தானே கிளாஸ் இன்ட்ரெஸ்ட் ஆയിരിக்கும். நீங்க கதைக்காம மொத்தமா மூடிட்டு இருந்தா நானும் எந்த பாட்டு காய்ச்சிருந்தேன், எனக்கு தனியா காய்க்கிற ஃபீலிங் உண்டு தான். நீங்க அப்ப நான் இன்ட்ரெஸ்டா படிப்பிக்க மாட்டேனே. அப்ப நான் வேண்டா வெறுப்புக்கு படிப்பிக்க தெரியும், அது உங்களுக்கு தான் நஷ்டம். அதுக்காக தான் கேட்கறது. நீங்க இன்டராக்டிவ் ஆகிக்கணும், விளங்கிட்டு விலங்கல்ல ஓகே இப்படி கதைக்கணும். மெசேஜில் மைக் ஆன் பண்ணி வச்சா என்ன நடக்கும்னு சொன்னா எல்லாரும் கதைச்சிங்களா ஒன்றும் விளங்காது. அதனால தான் நான் மெசேஜில் போட சொல்றேன். சரி, மெசேஜ் வந்து எஃபெக்டிவ். சரி, இந்த பந்தைய குயிக்காக சுருக்கி போடுங்க. இந்த மாதிரி எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. இலங்கை பல பொருட்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறது. தைத்த ஆடைகள், தேயிலை, ரப்பர், தென்னை உற்பத்திகள், அலங்கார தாவரங்கள், பழங்கள் போன்றனவை ஆகும். இவற்றின் மூலம் ஏராளமான வருமானம் கிடைக்கிறது. இதனை விட வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளூடாகவும் பெருமளவு அந்நிய செலாவணி சம்பாதிக்கப்படுகிறது. ஸோ இதில் மெயின் கருத்து என்ன? அதை மட்டும் வச்சு மூன்றில் ஒன்றாக சுருக்குங்க பாப்போம். கிட்டத்தட்ட இதுல 29 சொல் இருக்குது. ஸோ மூன்றில் ஒன்று அச்சுரிக்கினா கிட்டத்தட்ட 10 சொல் வரலாம். 10 சொல் வர மாதிரி சுருக்கலாம். சுருக்குங்க. ரைட், விடைய போடுங்க. சிம்பிளா சுருக்கக்கூடியது. விடைய போடுங்க.
சாஜித் சொல்லிக்கிறீங்க. ஆனா உங்களோட சொல் கூடயே சாஜித்ன்னு சுருக்குங்க. உங்களுடைய சுருக்குங்க. 10, 12 சொல்லு 11 சொல்லுக்குள்ள சொல்லுங்க. 10 சொல்லுக்கு மேல எதையுமா வரையில 3ல் ஒன்றா சுருக்கினா இதுல 30 சொல் தான் இருக்கு. 29 சொல். 3ல் ஒன்றா சுருக்கணும். உங்களுடைய சொற்கள் கூட. திருப்பி செய்யுங்க பாப்போம். இன்னும் கொஞ்சம் சுருக்குங்க உங்களுடைய. ரிம்ஸா சொல்லிக்கிறீங்க. 2, 4, 6, 7 சொல்ல சொல்லிக்கிறீங்க. குட். ஆனா சில உங்களோட மெயின் கருத்து இன்னும் அழகாக சொல்ல வேண்டியது 1, 2 சொல் சேர்க்கலாம் உங்களுடையில. அத்தூபா ட்ரை பண்ணிக்கிறீங்க. பட் பந்தியில இல்லாத ஒரு விடயத்தை நீங்கள் சேர்த்திருக்கீங்க. அது பிள்ளை சுருக்கத்துல. சுருக்கம் எழுதும்போது எப்போதும் என்ன செய்யக்கூடாது? மூல பந்தியில் இருக்காத ஒரு விடயத்தை மேலதிகமா நாங்க சேர்க்கக்கூடாது. அதுல உள்நாட்டு உற்பத்திகளை பற்றி எந்த ஒரு குறிப்புமே இல்ல. ஆனா நீங்க உள்நாட்டு உற்பத்தியை சேர்த்துக்கிறீங்க. ஸோ அது பிள்ளை. உமர், குட் ட்ரை. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 சொல்லுல அழகான சுருக்கம். வாழ்த்துக்கள் உமர். உங்களோட நல்லா இருக்கு. பெஸ்ட்டா இருக்கு. மேகலா. அந்த ஏராளமான என்று சொல்ல மட்டும் தட்டினா சரி மேகலா. மத்தபடிக்கு ஓகே. வெரி குட்டா மேகலா. ஆனிம் அந்த வருமானம் மற்றும் என்கிற சொல் தேவையில்லை. அதில பின்னுக்கு வர்றது மட்டும் போதும். அந்நிய செலாவணி மட்டும் போதும் அவங்களோட விடையில. ரைட் வாழ்த்துக்கள். விடை சொன்ன அனைவருக்கும் வாழ்த்துக்கள். எல்லாரையும் நான் கரெக்ட் பண்ணி சொல்லிட்டேன். எழுதாதாக்கள் ஒண்ணும் செய்யல தானே ஒண்ணும் செய்யல. விடுவோம் அவங்கள. இலங்கைக்கு ஏற்றுமதி அந்நிய செலாவணி மூலம் ஏராளமான வருமானம் கிடைக்கிறது. இதுல ஏராளமானங்கிறதையும் விடலாம். தேவையில்லை. தட்ஸ் ஆல். இலங்கைக்கு ஏற்றுமதி அந்நிய செலாவணி மூலம் எத்தனை சொல்லி எண்டையில பாருங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 சொல். அழகா சுருக்கியாச்சு 3ல் 1. அப்ப இலங்கைக்கு ஏற்றுமதி அந்நிய செலாவணி மூலம் ஏராளமான வரும். அப்ப என்னென்ன ஏற்றுமதிங்கிறது உதாரணம். அந்நிய செலாவணி எதன் மூலம் கிடைக்குதுங்கிறது உதாரணம். அது நமக்கு தேவையில்லை. ஸோ மெயின் பாயிண்ட் என்னங்க? ஏற்றுமதியும் அந்நிய செலாவணியும். அது எதனால கிடைக்குது? வருமானத்தை கொண்டு வருது. அந்நிய செலாவணி ஏற்றுமதி மூலமா கிடைக்குது. அது என்னென்ன பொருட்கள்ங்கிற விஷயம்லாம் சுருக்கத்துல சொல்ல தேவை. யுத்தா ட்ரை பண்ணிக்கிறீங்க யுத்தா. இலங்கை பொருட்களை ஏற்றுமதி செய்வதன் மூலம் வருமானத்தை பெற்றுக்கொள்கிறது. ஓகே. அந்த அந்நிய செலாவணி என்ற சொல் கட்டாயம் பெறணும். கீவேர்ட் அதை சேர்த்தீங்கன்னா சரியா முடியல. ஓகே குட். ம். அதே மாதிரி இன்னும் ஒரு பந்தி. இதோட முடியுது நினைக்கிறேன். அப்புறம் நாங்கள் கிரகித்தலுக்கு போவோம். இன்றைக்கு கிரகித்தல். இன்னைக்கு 5வது கிளாஸ் கிரகித்தல். பிறகு நாளைக்கு 6வது கிளாஸ். அது வந்து இதை பார்ப்போம். கிராமரில் ஒரு பகுதியை பார்ப்போம். திருப்பி கடிதம் எழுதுதல் ஒரு நாள் பார்ப்போம். திருப்பி கிராமர் பார்ப்போம். திருப்பி கட்டுரை எழுதுதல் ஒரு நாள் பார்ப்போம். அப்புறம் ஒரு கிராமர் பார்க்க வேண்டியது. அதோட முடியும் 10 கிளாஸ். ஓகே. முக்கியமான எல்லா பகுதியும் நான் கவர் பண்ணுவேனா? யூ டோன்ட் வரி. சரி இதை ட்ரை பண்ணுங்க. இத்தனை போடல இன்னும் விட. இப்போ முதலாவது ஒரு ஆள் ஹஸ்னா. ஆல்மோஸ்ட் ஓகே. ஹஸ்னாவோட மெயின் விஷயம் உங்களோட வந்திருக்குது.
வெல்டன். மெட்டாக்கள் சரி, அடுத்த ஆள் தாரா. இலங்கையில் விபத்து. ஓகே, நான் வாசிக்கல, மெட்டாக்கள் எழுதுவாங்க தானே. ஓகே, உங்களுடைய மெயின் விஷயத்தை இன்னும் கொஞ்சம் அழகா சொல்லலாம் போல இருக்குது. பட் ஓகே, ஆல்மோஸ்ட் ஓகே. உங்களோட வெரி குட் தாரா. ரிம்ஸா. உங்களோட சொல் கொஞ்சம் கூடின, இன்னும் கொஞ்சம் குறைக்கலவா? 10 சொல் இருக்குது. ஆல்மோஸ்ட் ஓகே. இன்னொரு ஒரு சொல் 2 சொல்ல குறைக்கலாம். பட் ஓகே, மெயின் மெயின் சாப்டரை நீங்க ட்ரை பண்ணிக்கிறீங்க. நல்லா. ரைட். சாஜித் சொல்லிக்கிறீங்க. மேகலா சொல்லிக்கிறீங்க. ஓகே. உமர் சொல்லிக்கிறீங்க. உமரையில கொஞ்சம் விளக்கம் கூடின மாதிரியே இந்த முறை. சரி, விடைய பார்ப்போம். வீதி விபத்துக்களால் இலங்கையில் மரணங்கள் அதிகரித்து மனித வளம் வீணாக விடுகிறது. தட்ஸ் ஆல். 9 சொல் எழுதிக்க. வீதி விபத்துங்கிற ஒரு சொல் தான், தனி சொல்லில. அப்ப 8 சொல் தான். இந்த சாரதிகள் கவனை நம்ம அதெல்லாம் தேவையில்லை. அதெல்லாம் விளக்கம், அதெல்லாம் வியாக்கியானம், அது தேவையில்லை. வீதி விபத்தால மரணம் அதிகரிச்சு மனித வளம் அழிவடை. தட்ஸ் ஆல். அவ்வளோ சொன்னா போதும். ஓகே. சுருக்கம் எழுதுதல் கிளியர்ன்னு சொல்றார்கள், ஒருக்கா போடுங்களேன். சுருக்கம் இன்றைக்கு வந்த ஆக்களுக்கு சாத்தியப்பட்டிக்க, நேற்று கிளாஸ் முந்தநாத்திய கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ண ஆக்களுக்கு சுருக்கமண்டா என்ன, அதை எப்படி எழுதணும், அதில் தவிர்க்கப்பட வேண்டியது, நீக்கப்பட வேண்டியது, எப்படி சுருக்குற ஒரு பந்தியங்கிறது கிளியர் அப்படின்னு சொல்ற ஆக்களுக்கு மெசேஜ் போடுங்களேன். அடுத்த தலைப்புக்குள்ள போவோம். இல்லாட்டி எதுவும் டவுட் இருந்தா கேளுங்க, இல்லாட்டி பிரச்சனை இல்லை. ஓகே, குட். எல்லாரும் கிளியர் என்ன? அப்ப கிரகித்தலுக்குள்ள போவோம். ரிம்ஸா மற்றும் இணைஞ்ச ஆக்களுக்கு வந்து ரெக்கார்டிங் அனுப்புறேன்னா திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தால் மற்ற ஆக்கள்கிட்ட டைம் வேஸ்ட் தானே. ஸோ உங்களுக்கு ரெக்கார்டிங் அனுப்பும். நேற்று கிளாஸ் முந்தினாத்தே கிளாஸ் ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதை பார்த்து நீங்கள் அழகாக படிச்சு கொள்ளலாம். ஓகேயா? ரிம்ஸா தூபா லண்டே தான் ஜாயின் ஆனீங்க நினைக்கிறேன். ஸோ பார்த்துக்கொள்ளுங்கம்மா. ஓகே, நல்லம்மா. ஓகே, பிரச்சனை இல்லை, கோமில்லை. ஏன்னா இப்போ திருப்பி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போனால் கஷ்டம், லேட் ஆகும். நாங்கள் அடுத்த தலைப்புக்குள்ளே போகணும். 10 நாள் தானே கிளாஸ், சிலபஸையும் கவர் பண்ணணும். ஸோ நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே, குட். ரெக்கார்டிங் அனுப்புறேன், ஸ்லைடு அனுப்புறேன், எல்லாத்தையும் பாருங்கள். கிரகித்தல் இது மிக முக்கியமான ஒரு பகுதி. இந்த எஸ்எல்ஏஎஸ் எஸ்எல்ஏஎஸ் எக்ஸாம்ல எல்லாம் இது ஒரு முக்கியமான பகுதி. தனி பேப்பர் கிரகித்தல்ங்கிறது. இதில் தான் நிறைய பேர் ஃபெயில் ஆகிறாங்க. கிரகித்தலில் தான் நிறைய பேர் ஃபெயில் ஆகிறாங்க, அல்லது மார்க்ஸ் குறை எடுக்கிறாங்க. சரிதானே? ஸோ அந்த அடிப்படையில் இந்த பகுதி ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. கிரகித்தல் என்பது இதைத்தான் பரிசீலித்து பார்க்குறாங்க உங்கள்கிட்ட. எந்த அளவுக்கு உங்களுக்கு கிரகித்தல் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்பாங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கிரகித்தல் பகுதியை பொறுத்தவரையிலே நாங்க முக்கியமா கருத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, பந்திய சரியா வாசிச்சு, அதுல சொல்லப்பட்ட விஷயங்கள ஒழுங்கான முறையில புரிந்து கொண்டு, கேட்கப்படுகின்ற வினாக்களுக்கு விடையளிக்க வேண்டும். இதுதான் கிரகித்தல்.
இதுல சில கூற்றுக்களை தந்து ஆம் இல்லை என்று சொல்லுவாங்க, அல்லது கூற்றுக்களை தந்து கோடு போட சொல்லுவாங்க. இந்த கூற்று இந்த பந்தியிட மைய கருத்தை கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி கிரகிக்கிற ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய வகையில தான் இந்த கேள்வி அமைப்பு இருக்கும். சரியா? இப்ப இந்த கிரகித்தல் செய்யறதுக்கு என்ன தேவை என்று பார்த்தோம்னால் ஆழ்ந்த அவதானம் தேவை. பெரும்பாலும் உங்களுக்கு தார பந்திகள் இந்த எம்எஸ்ஓ எக்ஸாமை பொறுத்தவரையில ஜஸ்ட் ஒரு என்ன சொல்லலாம், ஒரு நார்மலான பந்திகளை போட்டாலும் நான் சொல்லக்கூடிய அந்த ஏனைய முக்கியமான அந்த நிர்வாகம் துறை சார்ந்த விடயங்களை பொறுத்தவரையிலே அதுல இந்த கெசெட்ல உள்ள வசனங்களை போடுவாங்க. வர்த்தமானி அறிவித்தலை தூக்கி போடுவாங்க கிரகிக்கிறது. ஸோ அது கொஞ்சம் கிரகிக்கிறாங்க. அந்த மொழி நட கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ அதுகளெல்லாம் வரும். ஸோ அதையெல்லாம் சேர்த்து நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணோம். ஸோ அதனால நாங்கள் இந்த கிரகித்தலை பற்றி பார்ப்போம். பொதுவாக மொழித்திறன் வினாத்தாள்களில் கிரகித்தல் வினாக்கள் இடம்பெறுவது வழக்கம். ஒரு பந்தியையோ செய்யுளையோ கவிதையையோ தந்து போட்டு அதனை ஒட்டியதாக வினாக்கள் வினவப்படுவதுதான் கிரகித்தல் என்று நாங்கள் சொல்லுவோம். ஒரு பந்தி தரலாம், ஒரு செய்யுளை தரலாம், ஒரு கவிதையை தரலாம், அல்லது கூற்று தொடர்பாக முடிவெடுக்க சொல்லி சொல்லலாம். ஒரு கூற்றை தந்து போட்டு அந்த கூற்றில் இருந்து நீங்க எப்படி முடிவெடுக்க போறீங்கிற விஷயங்கள் வரலாம். ஆகவே இத்தகைய வினாக்களுக்கு விடையளிக்கிறதுக்கும் தேர் ஆர் சம் டெக்னிக்ஸ் இருக்கிறது. ஓகே, அதை பத்தி பார்ப்போம். ஓகே, முதலில் பந்தியை அல்லது கவிதையை செய்யுளை வாசிக்க முன்பு வினாக்களை மேலோட்டமானோட தான் இந்த மெத்தட். நீங்க எக்ஸாம் பேப்பர்ல குயிக்கா முடிக்கணும்டா, எதை நான் பந்தியில் கவனத்தில் கொள்ளணுங்கிறத பார்க்கணும்னா கொஸ்டினை வாசிக்கணும். கொஸ்டின்ல மெயினான விஷயம், கேள்வியில முக்கியமான விஷயத்தை பென்சிலால் ஒரு கோடை போடணும். ஓகே, பென்சிலால கோடை போடணும். கோடை போட்டோம்னு சொன்னா நம்ம பந்தியில எதுக்கு அழுத்தம் கொடுத்து வாசிக்கணுங்கிறத உங்களுக்கு கிளியர் ஆகும். ஓகே, உதாரணத்துக்கு ஒரு கேள்வி வருது, இந்த பந்தியில் குறிப்பிடப்பட்டுள்ள தொழில்நுட்பம் பற்றி கருத்துரைக்கு இந்த பந்தியில ஏதோ தொழில்நுட்பத்தை பத்தி சொல்ல முடியும், அந்த தொழில்நுட்பத்தை ஊட்டி வாசிக்கணும் ஏரியா இருந்துக்கும். இப்பந்தியை குறிப்பிடும் பிரதான விடயத்தினை ஒரு வசன உங்களுடைய சொந்த மொழி நடையில் எழுதுக. பந்திய மெயின் கருத்தை நான் கிரகிக்கணும் இப்படின்னு ஒரு ஐடியா உங்களுக்கு. ஸோ முதலாவது பந்தியை அல்லது கவிதையை வாசிக்க முன்பு வினாக்களை மேலோட்டமாக நோட்டமிடுங்கள். எவ்வகை வினாக்கள் வினாவப்படுகின்றன என கண்டறியுங்கள். அதுக்குதான் கோடு போட சொன்ன பென்சில். இப்ப வினாக்களை மனதில் கொண்டு வந்து முதல் தடவையா பந்தியை அல்லது கவிதையை வாசியுங்கள். வினாவை வாய்ச்சி போட்டு பந்தியை வாசிங்க. வாசிச்சு போட்டு திருப்பி 2வது தடவையாகவும் பந்தியை அல்லது கவிதையை வாசியுங்கள். இந்த முறை வாசிக்கும் போது 1வது தடவை சும்மா வாசிச்சுட்டு போவீங்க. அப்ப எங்கெங்க நம்மளோட கேள்விக்குறி விடை பென்சிலால மார்க் பண்ணுவீங்க அந்த ஏரியாக்கள். ஸோ நெக்ஸ்ட் டைம் 2வது தடவை வாசிக்கும் போது ஊண்டி வாசிக்கிறது, மனதில் நிற்கக்கூடிய ஊண்டி வாசிப்பேன். கருத்துக்கள், தகவல்கள், குறிப்புகளை பென்சிலால் அடிக்கோடிட்டுக் கொள்ளணும். சொன்ன மாதிரி மெயினான விஷயங்கள், மெயின் கருத்துக்கள், இது கேள்வியில வினவப்பட்டிருக்கின்ற நீங்க கருதுகிற விஷயங்களுக்கெல்லாம் அண்டர்லைன் பண்ணுங்க. பிறகு ஒவ்வொரு வினாவாக வாசித்து அதுக்குரிய விடையை சொந்த மொழி நடையில் எழுதணும். பந்தியில் இருக்கிறத எழுதக்கூடாது. இது மிக கிரகித்தல். அதில் இருக்கிறத பார்த்தீங்கன்னா அது 5ஆம் ஆண்டு பிள்ளை கிரகித்தல். உங்கள்ட்ட எதிர்பார்க்கறது அதை இல்லை. உங்களோட மொழி நடையில் இந்த விடை இருக்கும். வசனமா எழுதுறது உங்களோட மொழி நடையில் இருக்கும். சொல்லுண்டா பிரச்சனை இல்லை, வசனத்துக்கு கட்டாயம் உங்களோட மொழி நடை யூஸ் பண்ணப்பட்டிருக்கும். விடைகளை முழுமையாகவும் தெளிவாகவும் குறிப்பிடும். சுமார் பட்டும் படாம விட சொல்லிட்டு போகக்கூடாது. ரொம்ப அழகா தெளிவா கிளியரா அந்த விடையை நாங்க முன்வைக்கும். கேட்கப்பட்ட விஷயங்களை மட்டும்தான் சொல்லணும். தேவையில்லாத விஷயங்களை நீங்க உள்ளடக்கக்கூடாது. கேட்கப்பட்ட விஷயம் எதுவோ அதைத்தான் நீங்கள் விடையாக கொடுக்கப்பட வேண்டுமே தவிர மேலதிகமாக நமக்கு தெரியுமன்றதுக்காக, நம்மளோட அறிவை காட்டுறதுக்காக, நம்மளோட திறனையை காட்டுறதுக்காக அங்க நீங்க என்ன செய்யக்கூடாது, விடைகளை எழுதக்கூடாது. விடை எழுதிய பிறகு பந்தியோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். விடை எழுதிய பிறகு பந்தியோடு ஒப்பிட்டு பார்க்க நம்ம எழுதின விடையும் பந்தியில கேட்கப்பட்ட கேள்வியும் சரிதானா, சரியான விடையத்தான் நம்ம சொல்லியிருக்கோமா, சரியா ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே விட திருப்தியை தரும். கிரகித்தல் வினாக்க நம்ம மார்க்ஸ் போட்டுக்கொள்ளலாம், நம்ம சரியா தான் செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி.
சரியா? அப்ப இந்த நுட்பங்களை நீங்க பயன்படுத்தினால் கிரகித்தலை இலகுவாக செய்யலாம். ரைட். பெறப்பட்டுள்ள பந்தியை வாசித்து 1 தொடக்கம் 7 வரையான வினாக்களின் கீழ் முன்வைக்கப்பட்டுள்ள முடிவுகளுக்கு ஆம் அல்லது இல்லை என்ற கூட்டுக்குள் குறித்த முடிவு சரியாயின் ஆம் என்பதையும், பிழையாயின் இல்லை என்பதையும் விட்டு பொருத்தமற்றதை தனிக்கோட்டினால் வெட்டிவிடுக. ரைட். ஓகே. இதான் பந்தியா? இந்த பந்திய வாசிக்கணும். நீங்க அந்த நம்ம எக்ஸாமுக்கு செய்ற நேரம் நான் சொல்லித் தந்த சிஸ்டத்துல செய்யுங்க. முதல்ல கேள்விய வாய்ச்சு, அப்புறம் கிரகிச்சு அப்படி போங்க. இப்ப நாங்க வந்து இந்த பந்திய மட்டும் வாசிங்க. தேவைன்னா ஸ்கிரீன்ஷாட் அடிச்சு வச்சுக்கொள்ளுங்க. பார்த்து செய்யலாம். வசன நட கொஞ்சம் ஹார்டா தான் இருக்கும். பாருங்க. ஒருக்கா வாய்ச்சு அகலேசன்னு போடுங்க. ஒரு தடவ வாய்ச்சு அகலேசன்னு போடுங்க. அப்பதான் நான் கேள்விய காட்டுவேன். ஃபுல்லா ஒரு தரம் வாய்ச்சு கிரகிச்சு அகலேசன்னு போடுங்க. முக்கியமானதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. எழுதினாக்கள் எஸ்ன்னு வாய்ச்சாக்கள் எஸ்ன்னு போடுங்க. அப்பதான் அடுத்த கேள்விக்குள்ள போகலாம். ரைட். 5 பேர் எஸ்ன்னு போட்டிக்கிறீங்க. மற்ற ஆக்கள் வாசிக்க இல்லையா? போவோமே கேள்விக்குள்ள லேட் ஆகுது. நீங்க முடிச்சிடணும் கிரகத்துல. சரி. இப்ப கேள்வியை பார்ப்போம் ஒண்ணு ஒண்ணு. எழுத்தறிவையும் பாடசாலைக்கு பிள்ளைகளை அனுமதித்தலையும் பொறுத்தவரை இலங்கை அபிவிருத்தி அடைந்த நாடுகளை விட விஞ்சியுள்ளது. ஆமா இல்லையா? எழுத்தறிவையும் பாடசாலைக்கு பிள்ளைகளையும். ஆமா இல்லையா? ரைட். ஆமான்னு சொல்றீங்களா? இல்லைன்னு சொல்றீங்களா? அதையும் சொல்லலாதா உங்களுக்கு? சும்மா இருக்க போறீங்க கிளாஸ்ல? கதைக்காம இருக்க போறீங்களா கிளாஸ்ல? 5 பேர் தான் ஆன்சர் பண்ணீங்க. மற்ற 6 பேர் என்ன செய்றீங்க?
ரைட். எழுத்தறிவையும் பாடசாலைக்கு பிள்ளைகளை அனுமதித்தலையும் பொறுத்தவரை இலங்கை அபிவிருத்தி அடைந்த நாடுகளை விஞ்சியுள்ளது என்ற கருத்து இந்த பந்தியில் சொல்லப்படவில்லை. ஆகவே இல்லை என்ற விடைதான் சரியான பதில். ஆமன்னு சொன்னாங்களுக்கு பிள்ளை இந்த அப்படின்னு சொல்லி அந்த பந்தியில் வாசி பாருங்க. எங்க இருக்கு? அதான் நான் எழுத்தறிவையும் பாடசாலைக்கு செல்லும் விதத்திலே அபிவிருத்தி அடைந்த நாடுகளின் மட்டத்துக்கு சமமான மட்டத்தில் உள்ளதுன்னா விஞ்சி உள்ளதுன்னா என்ன அதை விட கூட போயிருக்கும். ஸோ நீங்க சரியா கிரகிக்கல. ஆமன்னு சொன்னாலும் சரியா கிரகிக்கல. சரி, அடுத்தது. பொதுக்கல்வி முறையின் மூலம் உருவாக்கப்படும் மனித வளங்களின் தரம் தொழிற்சந்தையின் தேவைக்கேற்ப அமையவில்லை என தனியார் துறை குறிப்பிட்டுள்ளது. சரியா பிள்ளையா? என்ன சொன்னாருன்னு சொன்னா, இந்த ஈஸ்டர் அட்டாக் தொடர்பாக நாங்க வந்து ஸ்காட்லாண்ட் யார்ட் போலீஸை கொண்டு வந்து விசாரணை நடத்துவோம் அப்படின்னு சொன்னாரு. அவர் ஸ்காட்லாண்ட் யார்ட கொண்டு வரல. FBI ஒரு ஆய்வு பண்ணி ஜஹரான் தான் சூத்திரதாரி என்று சொல்வதை விட யார் சொல்லணும்? ஓகே. ஆமான்னு சொல்லிக்கிறீங்க அதிகமானாக்கள். சரியான பாபு. இல்லை. பொதுக்கல்வியின் மூலம் உருவாக்கப்பட்ட பாருங்க கிரகித்தல் லேஸ் இல்லை. கிரகித்தலுங்கிறது லேஸ் இல்லை. நீங்க நினைக்கிற மாதிரி. கிரகித்தல் கஷ்டம். கிரகித்தலாம் நிறைய பேர் மார்க்ஸ் விடுற. பொதுக்கல்வி முறையின் மூலம் உருவாக்கப்படும் மனித வளங்களின் தரம் தொழிற்சந்தையின் தேவைக்கேற்ப அமையவில்லை என தனியார் துறை குறிப்பிட்டுள்ளது. அப்படியே சொல்லிக்கிறாங்க. பந்திய நல்லா வாசிங்க. அதாவது இங்க சொல்லப்பட்ட விஷயமும் இங்க கேட்கப்பட்ட விஷயமும் வருது. அதாவது இங்க கேட்கப்பட்டது பொதுக்கல்வி முறையின் மூலம் உருவாக்கப்படும் மனித வளங்களின் தரம் தொழிற்சந்தையின் தேவைக்கேற்ப அமையவில்லை என்று சொல்றாங்களா? இல்ல அதுக்குரிய பயிற்சி போதாதுன்னு சொல்றாங்களா? என்ன சொல்றாங்க? பயிற்சியை பத்தி தான் நாங்க அவங்க குறை சொல்றாங்களே தவிர நம்மளோட பொதுக்கல்வி சிஸ்டத்தை ஃபுல்லா தனியார் துறையினர் சொல்லலைங்கிறது தான் அதில் உள்ள விஷயம். அவை அதுக்கும் இல்லை என்ற ஆசை மிக பொருத்தமானது. இலவச கல்வி முறை அனைவருக்கும் ஆரம்ப கல்வியை பெற வழிவகுக்கின்றது. ஆமா இல்லையா? கவனமா கிரகித்தல் கவனமா செய்யணும். இதெல்லாம் நிறைய பேருக்கு பிள்ளை வரும். நம்ம சரி என்னைக்கிறது அங்கே பிள்ளையா இருக்கும். எல்லா பேஸ்புக்ல நீங்க இப்ப தேடி பாருங்க, எங்கேயுமே இருக்காது வீடியோ. எல்லாமே எப்படின்னு கேட்டா பார்ப்பான் மையல மாதிரி இதெல்லாம் தேடி பார்ப்பாங்களா. அதனால படுத்தாச்சு எத்தனை கொஞ்ச நாள் வாழணும். ஏனும் நான் இங்க வந்து சொல்லுங்க இப்ப சாமி கைது செய்யப்பட்டாங்க வாரியா செய்யப்பட்டாங்க கைது செய்யப்பட்டாங்க அவங்க குற்றவாளியா. ஈஸ்டர் பேர்ல 2000 மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கைது செய்யப்பட்டாங்க அவங்க எல்லாரும் குற்றவாளி. இலவச கல்வி முறை அனைவருக்கும் ஆரம்ப கல்வி பெற வழிவகுக்கின்றதா என்று கேட்டால் ஆமாம். அது சரி. தரமிக்க மனித வளங்கள் தேவைப்படும் 4 அம்சங்கள் பற்றி இந்த பந்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆமா இல்லையா?
ரைட், ஓகே. அதுக்கு ஆமங்கிறது தான் விடையா? சரி. மனிதவள அபிவிருத்தியும் உயர் பொருளாதார அபிவிருத்தியும் ஒன்றோடு ஒன்று பிணைந்த இரு விடயங்களாகும். அதுக்கு என்ன விடை? ரைட், விடைய பாப்போம். ஆம். மனிதளவு அபிவிருத்தியும் உயர் பொருளாதார அபிவிருத்தியும் ஒன்றோடு ஒன்று பிணைந்த விஷயங்கள். கற்ற இளைஞர்களிடையே நிலவும் தொழில்நுட்மையை போன்று பயிற்சி பெற்ற ஊழியர்களிடையும் பற்றாக்குறைக்கும் இலங்கையின் கல்விக் கொள்கையை முழு பொறுப்பாகும். இப்படி சொல்லலாமா? இந்த பந்தியில் அப்படி சொல்லப்படுதா? ரைட். ஆகவே கற்ற இளைஞர்களிடையே நிலவும் தொழிலின்மையை போன்று பயிற்சி பெற்ற ஊழியர்களின் பற்றாக்குறைக்கு இலங்கையின் கல்விக் கொள்கையே முழு காரணம் இந்த பந்தியில் சொல்லப்படலையா? நல்லா பாருங்க. என்ன கிரகிக்கிறது பிரச்சனை ஐயா? ஆ ஓரளவுக்கு பொறுப்பான காரணியாமன்னு சொல்லப்பட்டி. ஓரளவுக்கு பொறுப்பான காரணியாமன்னு சொல்லப்பட்டி. ஆகவே முழு பொறுப்பாகும் என்று சொல்ல முடியாதுதான். இல்லை என்ன நம்பர் வேணுமா? இல்லை என்ன நம்பர்? ஓகே, இல்லை என்ன நம்பர் வேணும்? பிள்ளைய மார்க். ஓகே. திறந்த பொருளாதார முறைமையின் நிலைவுகைக்கு மனிதவள அபிவிருத்தி இன்றியமையாதது. அது ஆம். பாடசாலைகளும் பல்கலைக்கழகங்களும் தொழில்நுட்ப பாடங்களையும் மாத்திரம் கற்பிக்கவன் என்பது எழுத்தாளர் பண்பாகும். இல்லை, அவர் அப்படி சொல்லலை. ஓகே. இங்க 2 பந்தி இருக்குது. இதை கொஞ்சம் வாசிச்சுட்டு போமா? முதலாவது வாசியில் இருக்கிற முக்கியமான விஷயங்களை ஷார்ட் நோட்ஸ் எடுத்துக்கொள்ளுங்க. குயிக்கா போமா? 19வது. இதை கொஞ்சம் குயிக்கா வாசிங்க. இதை கொஞ்சம் வாசிச்சுட்டு சொல்லுங்க. எஸ்ஸா வாஜாஜா. இந்த பந்தியில சொல்லப்படுறது ஒரே ஒரு விஷயம் தான், உண்மை. கவிஞனோ கலைஞனோ நாடகவாசிரியரோ உண்மையா இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. தட்ஸ் ஆல். அதை கிரகிச்சா சரி. நீங்கள 2 பந்தி இருக்குது.
ஏய் விஷயமெல்லாம் இன்றுதானே. உண்மை, ஒளி, தெளிவு, உணர்ச்சி. இதுதான் ஒரு கவிதையில் இருக்க வேண்டிய பண்புகள். ஓகே. இப்ப கேள்விய பார்ப்போம். இன்னொரு பந்தி இருக்கியா? கவிதைக்குரிய வேறொரு இயல்பு. ரைட். ஓகே. அடுத்த பண்பு சொல்லியிருக்காங்க. கம்பனை உதாரணமா சொல்லியிருக்காங்க. வாசிச்சிட்டீங்கதானே? இப்ப கேள்விய பார்ப்போம். சரிதானே? கேள்விய பார்ப்போமே. நல்ல கவிதையின் இயல்புகளாக கட்டுரை ஆசிரியர் எவற்றை கருதுகிறாரா? ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பண்ணுங்களேன். நல்ல கவிதையின் இயல்புகளாக எதனை சொல்லுகிறார்? நான் பார்த்தோம். ஒரு ஆள் சொல்லிக்கிறீங்க. மற்றார்கள்? யுஎம்ஜிசி 1196க்கு பேரை கொஞ்சம் போடுங்க. உங்களோட பேர் என்ன? பேர் தெரியாம இப்படி கண்டக்ட் பண்றவங்கள. ஓகே. அத உங்களோட பேர்லயே போட்டுங்களேன். பிரியா 1196 ரீநேம் பண்ணிடுங்க. ஓகே. உண்மையாக இருத்தல், உணர்ச்சியாக இருத்தல், தெளிவாக இருத்தல், எளிமையாக இருத்தல். இந்த 4ம் இந்த பந்தியில சொல்லப்பட்டு நான் கோட்டு காட்டினேன் நாளை. அதை கூட நீங்க நோட் பண்ணிக்கொள்ளாடி என்ன செய்யறேன்? கிரகிக்கல். ரைட். உண்மை, உணர்ச்சி, தெளிவு, எளிமை. சிறந்த கவிஞர்களாக மாட்டாதவர்கள் யார் என யாவர் என ஆசிரியர் கருதுகள்? யாரு சிறந்த கவிஞர்களாக யார் ஆக மாட்டா? பந்தியில சொல்லப்பட்டது. சிறந்த கவிஞர்களாக மாட்டாதவர்கள் யார் என சொல்லப்பட்டுள்ளது? உமர் மாத்திரம் ஆன்சர் பண்ணிக்கிறீங்க. ஆனா அதுவும் சரியான பதில் இல்லை. என்ன ஆன்சர் பண்றீங்கல்ல, சும்மா இருக்கிறீங்க எல்லாரும். வெரி குட். ஹஸ்னா சொல்லிக்கிறீங்க. வாழ்த்துக்கள். உண்மையில்லாதவர்கள் என்ற விடைய 2 பேர் சொல்லிக்கிறீங்க. அதல்ல, ஹஸ்னான விடதான் சரி. கடினமான அகராதி பதங்களை வழங்கி செய்யுள் பொருளை கருகலாக்கி அமைப்போர் சிறந்த கவிஞராக மாட்டார். ஆசைப்படுறார். இதை நீங்க இப்படி எழுதக்கூடாது. உங்க சொந்த மொழி நடையில் எழுதணும். கடினமான சொற்களை பயன்படுத்தி
கஷ்டமான மொழி நடையில கவிதைகளை படைக்கிறார்கள் சிறந்த கவிஞர்கள் அல்ல. அதான் விஷயம். கடினமான சொற்களை பயன்படுத்தி கடினமான முறையில கவிதைகளை படைக்கிறார்கள் சிறந்த கவிஞர்கள் இல்லை. உள்ளத்தில் உண்மையொளி உண்டாயின் எனும் பாரதி பாடலை எதனை உறுதிப்படுத்துவதற்காக ஆசிரியர் மேற்கோளாக கூறுகிறார்? நானே சொல்றேன். உண்மையாக இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணத்துக்காக உண்மையும் உணர்ச்சியும் கலந்து சொல்லப்படும் போது கவிதை உயர்ச்சி அடைகிறது என்ற கருத்தை உறுதிப்படுத்தவே இந்த மேற்கோளை அவர் சொல்லுகின்றார். கம்பனியுடைய கவிதைகள் எளியவாய் வெள்ளையாய் உள்ளன என்ற வாக்கியத்தில் வெள்ளையாய் என்ற தொடரின் மூலம் உணர்த்தப்படும் விடயம் யாது? வெள்ளை என்ன? சிக்கலின்றி பொருள் புலப்படுத்தக்கூடிய வாசகர்களுக்கு இலகுவாக இருக்கின்ற தன்மையான தெளிவு. சிக்கல் இல்லாம பொருள் புலப்படக்கூடிய வகையில் வாசகருக்கு இலகுவா சொல்றதுதான் தெளிவு. ஓகே. அப்ப இவ்வளவுதான் கிரகித்தல நான் போட்ட உதாரணங்கள். ஆனா நிறைய பயிற்சிகள் நீங்க செஞ்சு பார்க்கணும். கிரகித்தல் போதாது. பந்திகளை கிரகிச்சு எழுதுறது, பிரதான மைய கருத்தை தேடி எழுதுறது, அந்த மாதிரி பயிற்சிகளை நீங்க கூட செய்யணும். நான் 21 பேப்பர் உங்களுக்கு அனுப்பினேன், எக்ஸாம் பேப்பர்ஸ். அது எல்லாத்திலையும் கிரகித்தல் வினாக்கள் இருக்கும். அதையெல்லாம் செஞ்சு பார்க்கணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்பதான் நாங்க இந்த கிரகித்தல் பகுதியில் கூடுதலான மார்க்ஸ். நான் இப்போ ஒரு கிரகித்தல் நான் என்ன அதை எப்படி செய்யலாம்ங்கிறது ஜஸ்ட் ஒரு ஐடியாவை தான் இந்த கிளாஸை கூட தந்தீங்க. இது உங்களுக்கு பயிற்சி கிடையாது. பயிற்சி நீங்க மேலதிகமாக எடுக்கணும். ஆயிட் ஓகே. இன்னைக்கு ஒரு 5 மினிட்ஸ் 4 மினிட்ஸ் முந்தி கிளாஸை முடிப்போம். ஸோ இதை கொஞ்சம் நல்லா படித்து ரெடி ஆகிக்கொள்ளுங்க. அடுத்தது வந்து நாளைய கிளாஸில் வந்து ஒரு கிராமர் பகுதியை பார்ப்போமா. நாளைய கிராமர் பகுதியை பார்த்துட்டு அதுபோல் கடிதம் எழுதுதலுக்குள்ளே போகும். அடுத்த கிளாஸ் கடிதம் எழுதுது. ஓகே. நாளைய கிளாஸும் 10 மணிக்கு தான் நடக்குமா? நாளைய கிளாஸ் 10 மணிக்கு செய்வோமா? ஓகே. ஓகே அந்த டைம் உங்களுக்கு ரைட். சரி ஓகே. தேங்க்யூ வெரி மச். அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். பாய்.